சிறகடிக்க ஆசை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம முத்து இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மீனா இருந்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட முயற்சி மட்டும்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா, எல்லாத்துக்கும் பின்னாடியும் நீ தான் இருக்க. உன்னோட ராசினால தான் நான் இப்போ இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ராசி சரியில்லை தானே சொல்லிட்டு அத்தை என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. அவங்க இருக்காங்க இப்போதைக்கு, அவங்க உன்னோட அருமை அவங்களுக்கு தெரியுது. ஆனாலையும் அவங்களோட ஈகோ அதை விட்டு கொடுக்க மாட்டேங்குது. அதை பற்றி நீ எதுவுமே பெருசாக எடுத்துக்காத. அப்பாவோட பிறந்தநாள் வரப்போது நம்ம அதை பெருசாக செலிப்ரேட் பண்ணலாம். அப்போ நீ அந்த வீட்டுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மாமாவோட பிறந்தநாள் வருதில்ல, நான் மறந்தே போயிட்டேங்க. எங்க நம்ம எப்படியெல்லாம் போகணுன்னு நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேங்க. அது ஓகே இருந்தால் பரவாயில்லைங்க, அப்படி இல்லாட்டி ஐடியாவை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ சொல்கிறது எல்லாமே நல்லதானே இருக்கும். பரவாயில்ல மீனா, நீ நினச்ச மாதிரியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மட்டும் போனால் பத்தாதுங்க, ஸ்ருதிகிட்டையும் இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்ருதியும் வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. மேலே தாளத்தோட வீட்டுக்கு வராங்க. அங்கே எல்லாருமே அண்ணாமலையோட பிறந்தநாளை மறந்துடுறாங்க. ஆனால் கடைசியில் நம்ம முத்து, மீனா, ஸ்ருதி இவங்க எல்லாரும் வந்த உடனே அண்ணாமலைக்கு ரொம்பவே சந்தோஷமாக போச்சு. இத்தனை வருஷமாக நீ கூட வாழ்ந்திருக்க, உனக்கு என்னோட பிறந்தநாள் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.